எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளைய டிஜிட்டல் இளையராஜா வாசுதேவன். இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் நார்மல் ஃபோட்டோ, அந்த பிளாக் டோனை எப்படி ஸ்மெட்ச் பண்ணணும், ஜஸ்ட் சிம்பிளான கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அந்த வீடியோ. இந்த வீடியோவில் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். அதிகமான இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 296 ஒரு ப்ரெஷ் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரெஷ்ஷு என்ன ஒர்க் பண்ணும், அது எப்படி ஒர்க் பண்ணுறது இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் இருக்கிற ஃபோட்டோ வந்து பிளாக் டோன் இமேஜ், அதெல்லாம் எப்படி நம்ம ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் கொண்டு வருது, ப்ளஸ் டிஜிட்டல் பெயிண்டிங் எஃபெக்ட் வரணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோஸில் நாங்கள் இப்போ என்ன சொல்ல வர விரும்புகிறோன்னா, கலர் கரெக்ஷன் பிளாக் கலர் இமேஜ் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணால் நல்லா வருமா வராதா அப்படின்னு டவுட்ஸ் நிறைய பேர் இருக்குது. கண்டிப்பாக வரும். அது ஸ்மெட்ச் பண்ண வேண்டிய விஷயம் முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை பாருங்கள், 296 இந்த ப்ரெஷ்ஷு. இது ப்ரெஷ்ஷை பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட், இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணுறது ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயில் இந்த பிக்சரில் பாருங்கள். பிளாக்காக இருக்கிற இமேஜுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை, சிம்பிளான ஜஸ்ட் நார்மலான கரெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணாலே போதும். கலர் எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்கின் டோன் கலர் ஸ்மெட்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம், கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா ஒர்க்கும் கிளியராக வரும். ப்ளஸ் ஃபர்தராக எதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ், லோ ப்ரைஸஸ், ஆஃபர் ப்ரைஸஸில் கிளாஸ் போயிட்டு இருக்குது. டைரக்ட் கிளாஸ் பாண்டிச்சேரி, விழுப்புரத்தில் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். எளிய முறையில் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன். என்னோடய கிளாஸ் வந்து வேக்கம் இல்லாமல் அடிஷ்னல் நியூ சப்போர்ட்டாக கிராஃபிக் டேப்லெட், அதாவது வேக்கம் பேடில் கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா மவுஸுக்கு அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கற்றுக்கிறவங்க கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் ஸ்பீடாக கற்றுக்க முடியும். வேக்கம் பேடோட டீட்டெயில்ஸ் தெரியாமல் பேடை வாங்கி வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் எடுத்தோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு கால், ஒரு சின்ன ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அந்த அதை வச்சு நீங்கள் அடுத்தது உங்களுடைய அடிஷ்னலான க்ரியேட்டிவ் மைண்டோட நீங்கள் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்மெட்ச் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமும் இல்லை. ஆனால் இந்த வேக்கம் பேடில் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். அவுட்லுக் நல்லாயிருக்கும். டைம் சேவ் பண்ண முடியும். ஒரு 4 hours 5 hours பண்ணுற ஒர்க்கை 1.5 hours இல்லை 2 hours பண்ணிடலாம். வித் ஒரு 2-3 மடங்கு மவுஸோட குவாலிட்டியாக பண்ணலாம். ஹெச்டி குவாலிட்டியாக வரும். ஷைனிங் ஒரு எஃபெக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் அது வேக்கம் டேப்லெட் யூஸ் பண்ணுறது வந்து ஹேர் ஒர்க் யூஸ் ஆகும். அந்த ஹேர் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஆனால் பட் அதோட ப்ரெஷஸ் செட்டிங்ஸ் வந்து தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் 70-80% டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக யூடியூப் சேனல்லே கொடுத்துருக்கோம். ஃபர்தராக அதுக்கு மேலே எதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போது தீபாவளி ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. அது இல்லாமல் நியூ இயர் ஆஃபரும் அடுத்த பேட்ச் போகிறதா இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணி பயன்படுத்துங்க. இந்த பிளாக் டோன் இமேஜ் வந்து அந்த ஸ்கின் டோன் கலர், அந்த ப்ரௌனிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கணும். அதுக்கு ஸ்மெட்ச் பண்ணணும். வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ஒர்க் பண்ணும்போது பென்ட்ரோல் கட் பண்ணி அந்த பார்ட்டை பிரித்து ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு ஃபினிஷிங் டீட்டெயிலாக இருக்கும். அந்த எட்ஜஸ் ஒர்க்கெலாம் கரெக்டாக கிளியராக தெரியும். அப்படி கிளியராக தெரியும் போது உங்களுக்கு அடுத்த பார்ட்டான ஒர்க்கு செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது பண்ணாலும் பொறுமையாக பண்ணணும். ஸ்மெட்ச் பண்ணும்போது பக்கத்து ஏரியா கவர் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிக்கணும். பென் ப்ரெஷர், அதாவது வேக்கம் பேட் யூஸ் பண்ணலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதில் ஸ்பேஸிங் டிக் போடலாமா, ஆன் பண்ணலாமா, ஆன் பண்ணிவிட்டு பண்ணால் என்ன நடக்கும், ஆன் பண்ணலாம் என்ன நடக்கும், அது டீட்டெயில். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸ்பேஸிங் டிக்
ஆனில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா லாங் ஒர்க், அதாவது கொஞ்சம் நீட்டாக இழுத்து ஒர்க் பண்ணுற ஒர்க் ஏரியாவுக்கு டிக் ஆனில் வச்சு பண்ணுங்கள். அது முக்கியமாக ஹேர் ஒர்க் பண்ணுறது யூஸ் ஆகும். டிக் இல்லைன்னா என்ன பண்ணுன்னா ஷார்ட் சின்ன சின்ன இடத்துக்கு நம்ம கவர் பண்ணி ஸ்மெஜ் பண்ணுறதுக்கு அந்த பேட்சாக வர டீட்டெயில்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதான் ரெண்டே விஷயம். லாங் ஒர்க் பண்ணுறதுக்கு டிக் ஆனில் இருக்கணும், ஷார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு டிக் ஆஃபில் இருந்தால் போதும். இது ரெண்டு கான்செப்ட் தான் வச்சுக்கணும். இந்த ஹோல் டிஜிட்டல் பெயிண்டிங் ஒர்க்குக்கு இது ரெண்டு தான். ஹேர் ஒர்க் பண்ணும்போது மட்டும் ப்ரஷ் டூல் எடுத்து பண்ணும்போது ஷேப் டைனாமிக் டிக் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஷேப் டைனாமிக் டிக் என்றால் என்னென்னா, ஒரு ப்ரெஷ்ஷோட ரெண்டு எட்ஜு ஷார்ப்பையும் கருவு மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஹேர் டீட்டெயில்ஸ் அந்த ஷேப் வரும் ஷார்ப்பாக. அதுக்காக தான் அந்த ஷேப் டைனாமிக் அப்படின்றத சுவிட்ச் ஆன் பண்ணி அதை டிக் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அது அந்த ஒர்க்கை கொடுக்கும். இப்போ நெத்தியில் வந்து பிளாக்காக இருக்குது, இந்த பொண்ணு ஸ்மெஜ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து கலர் கரெக்ஷன் என்ன பண்ணிக்கிறோம், பிரைட்னஸ் வச்சுருக்கோம். டேரெக்டாக பிரைட்னஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுறோம். வேறு எந்த கலர் கரெக்ஷனும் பண்ணல. அதை எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணி சும்மா ஒரு ஏரியா மட்டும் கவர் பண்ணி பண்ணலாம். கலர் பேலன்ஸ் வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ ஃபுல்லாகவே கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். லேயர் போட்டு கலர்ஸ் கொடுக்குற ஆளுங்க இருக்காங்க. இது சிம்பிளான விஷயம். அப்படி தான் செய்யணும்ல. ஸ்மஜ் கிளியராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கரெக்ஷன் ஒர்க் கிளியராக வரும். ஸ்மஜ் கிளியராக இல்லைன்னா நீங்கள் என்ன தான் கலர் கொடுத்தாலும் அதோட அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்காது. கலர் கரெக்ஷனுக்கு முக்கியமான தேவை ஸ்மஜ் கிளியராக இருக்கணும். ஸ்மஜ் கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கலர் கரெக்ஷன் கிளியராக கொடுக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேக்கம் பேட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் எப்பயுமே ஆனில் இருக்கணும். ஸ்மஜ் போனாலும் ப்ரஷ் டூலில் எடுத்து ப்ரஷ் ஹேர் வரைகிறதா இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் டிக் ஆன். அதோட டிக் ஆன் ஆஃப்னு என்னென்னா, லாங் ஒர்க் பண்ணும்போது ஆனில் இருக்கணும், ஷார்ட் ஒர்க் பண்ணும்போது ஆஃபில் இருக்கணும். மூணாவது என்னென்னா ஷேப் டைனமிக். ஹேர் வரையும் போது ரெண்டு பக்கம் கரு வந்து சைஸ் லெவல் சாஃப்டாக இருக்கிறதுக்காக, கருவாக இருக்கணுன்றதுக்காக, ஹேர் ஒர்க் தெரியுன்றதுக்காக அந்த டிக் ஆனில் இருக்கணும். இது மூணு தான் அந்த வேக்கம் பேட்டோட டிக்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் ஸ்ட்ரென்த்து என்ன வைப்பீங்க கேட்பீங்க. ஸ்ட்ரென்த்துன்றது நம்ம என்னன்னா வச்சுக்கலாம், 80, 90, 100 வைக்கலாம். பட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள நம்ம பெண்ணு தான், கையில் தான். அதுதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம். ப்ரெஷர் பண்ணி ஒர்க்கும் போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அந்த பென் ப்ரெஷர் லைட்டாக கொடுத்தனா லைட்டாக இருக்கும். அதனால் பென் ப்ரெஷர் நம்ம கையில் தான் ஹேண்டில் பண்ணுறோம். அதுதான் ப்ரெஷர் வேக்கம் பேடு. ப்ரெஷர் தான் வேக்கம் பேடு. இப்போ கலர் பேலன்ஸ் எடுத்து இப்போ வந்து நம்ம அதாவது ஸ்கின் டோன் என்ன தேவை, எல்லோ ரெட் லைட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அந்த ஆரஞ்சு டோன் கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு க்ரீன் கலரில் எல்லோ ப்ளூ எந்த கலர் வேணுமோ அந்த கலர் பேலன்ஸ் மிட்டர்ஸ்லையும் ஹைலைட்ஸையும் வச்சு மாற்றிக்கலாம். ஸ்கின் கலர் மாறும். இதை முடிச்சுட்டு ஃபைனலாக கண்ட்ரோல் ஈ கொடுத்து லைட்டு சேச்சுரேஷன் ஏற்றிங்கன்னா ஸ்கின் டோன் ஓடிந்துடும். அதான் சின்ன விஷயம். வீடியோஸை பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து லிப்பும் ஐஸ் நோஸ் இது 3 சப்ஜெக்ட் மட்டும் ஸ்மெஜ் பண்ணுறது எப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் போடுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.